இது உங்கள் கருட்டி. நான் எம் அஜித் ரோஷன். இன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்றைய அரசியல் காலத்துல என்னென்ன நடக்குன்றத நம்ம ஜே.எஸ். மணிவாணன் அவர்களோட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். 2026க்கும் 2027க்கும் உள்ள இடைக்கால பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் தலைமையில் காதுகுத்து விழா தங்கம் தென்னரசினால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை பத்தி நீங்க என்ன சார்? நிறைய விஷயங்கள்ல ஒரு மக்களுக்கு காது குத்திருக்காரு. மக்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கே காது குத்திருக்காரு. அதுக்கு உதாரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருக்கு தேவையான வரைக்கும் வச்சுட்டு காது குத்திட்டு வெளியே அனுப்பிட்டாரு. சசிகலா அவர்கள் அவர் காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அவருக்கு காது குத்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவரை ரிசீவ் பண்ண கூட அவர் போகல. அது மாதிரி காது குத்துறதும் காலில் விழுவதும் எடப்பாடி அவர்களுக்கு சகஜமான விஷயம். எல்லாமே காது குத்துறதும் காலில் விழுவுறதும் அவருக்கு தெரிகிறதுனால பட்ஜெட் கூட அவருக்கு காது குத்து விழாவா தெரிஞ்சிருக்கு. காலம் முடிகிற நேரத்துல பட்ஜெட் நடத்துறாங்க. அதாவது காலம் அவங்களோட அரசியல் காலம் முடிய போது, இந்த எலெக்ஷன் வரப்போது. இப்ப இந்த நேரத்துல ஏன் அவங்க பட்ஜெட் நடத்துறாங்கன்னு கேக்குறாங்க சார். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? வருஷத்துக்கு ஒருக்கா நிதி அறிக்கை அவங்க சமர்ப்பிக்கணுங்கிறது ரூல்ஸ். தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு மேல இருக்கு. இந்த 2 மாத கால அவகாசத்தையே காலம் முடிகிற தருவாயில் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லுவாருன்னா, போன ஆட்சி எடப்பாடி அவர்கள் தான் இருந்தார். இந்த 4 வருடங்கள் முடிய போது எலெக்ஷன் இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அறிவிக்க போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி இவர் ஒதுக்குறாரு. 2 மாதமே கால அவகாசம். அது என்ன 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாரு. வன்னிய மக்கள் அனைவருக்கும் இவர் தான் காது குத்திருக்காரு. அன்னைக்கு இருந்த ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையெல்லாம் ஏமாத்தி காது குத்திருக்காரு. 10.5% தரேன்னு சொல்லி காது குத்திருக்காரு. நடக்காதுன்னு தெரியும் அவருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கு தான் காது குத்தினாரு. அதே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி ஏமாத்தினாரு அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு இந்த வீடியோல. ஏமாத்தினாரு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி கூட இந்த அன்புமணி போய் சேர்றாருன்னா இவங்களோட அரசியல் என்ன? அப்போ இவங்களுக்கு அரசியலுங்கிறது என்னன்னா, தன்னை தற்காத்துக்கிறதுக்கான அரசியல் தான் பண்றாங்களோ இல்லையா, மக்களை காப்பாற்றுறதுக்கு அரசியல் இவங்க பண்ணலைங்கிறதா இதுல இருந்து தெரியுது. பாஜக தலைவர் ரைனா நாகேந்திரன் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு. நிதி அறிக்கை என்னும் வெற்றி பத்திரிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை பத்தி நீங்க சார்? இது தமிழக நலன் சார்ந்து இன்னைக்கு ஆசிரியருக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அது கலைஞர் கனவு இல்லம். கலைஞர் கனவு இல்லத்துக்கு இன்னும் 1 லட்சம் பயனாளர்கள் ஆட் பண்றேன்றாங்க. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை திட்டம் அதையும் இன்னும் அதிகப்படுத்த போறேன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய திட்டங்களை இன்னைக்கு இங்க அறிவிச்சிருக்காங்க இல்லையா. அதை செயல்படுத்திருக்காங்க. செயல்படுத்துறது இன்னும் தொடரும். அதுக்கான நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யறாங்க. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம சொன்னோம்னா நேரம் பத்தாது, இந்த பேட்டியில நேரம் பத்தாது. அதனால அது ஒரு தனி விவாதமா நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இத்தனை விஷயங்களை அறிவிக்கிற தமிழக பட்ஜெட்டே வெற்றி பத்திரம்னா, தமிழ்நாட்டுக்கு எந்தவித நலனும் பயணிக்காத ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை மக்களுக்கு ஒப்படைச்சாங்க. தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களையும் அவங்க அறிவிக்கல. எப்பயுமே வழக்கமா ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த திருக்குறள் கூட அவங்க சொல்லி ஆரம்பிக்காம தமிழ்நாடை வஞ்சித்தவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இத்தனை திட்டங்களை அறிவிச்சு ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா, இதுவே வெற்றி பெறனா தமிழ்நாட்டுக்கு எந்தவித நலனும் பயணிக்காத ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை என்ன அப்படிங்கிறத என்னோட கேள்வி. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகை சேர்த்து, கோடைகால அந்த தொகை சேர்த்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது தேர்தல் வரப்போறதுனால வாக்கு வங்கி ஏத்துறதுக்காக, வாக்கு வாங்குறதுக்காக இந்த 5,000 பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன சார்? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போடுறத வாக்கு அரசியலுக்காக தான் இந்த 5,000 கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அப்போ தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு பீகார்ல நீங்க 10,000 மகளிருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அப்ப அது என்ன? எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இன்னைக்கு கேட்குறீங்கல்ல, 5,000 நீங்க மக்களுக்காக போடல, மக்கள் நலன் சார்ந்து போடல, நீங்க வாக்குக்காக போட்டீங்கன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ பீகார்ல ஒவ்வொரு மகளிருக்கும் பேங்க்ல 10,000, அதுவும் தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு போட்டதை அரசியல் லாபத்துக்காக போட்டாங்க, வாக்கு அரசியலுக்காக போட்டாங்கன்னா இதுவும் அதே. அது மக்கள் நலன் சார்ந்து போடுறாங்கன்னா இதுவும் அதுவே தான். ஒன்றிய அரசு சார்ந்த மாநிலங்கள்ல ஏதாவது திட்டத்தை அறிவித்தா அது மக்கள் நலன் சார்ந்து. உங்களுக்கு பிடிக்காத மாநில அரசு, அதாவது முக்கியமா தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒன்று செஞ்சா அது வாக்கு அரசியல் சொன்னீங்கன்னா இந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. புரியாத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. திருமாவளவன்
ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றத ஒரு கொள்கையாவே வச்சிருக்காரு. ஆனா சமீபத்துல இப்ப நடக்கிற பேட்டியிலலாம் அதை பத்தி வந்து பேசுறதே இல்லைன்ட்டு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இதை பத்தி நீங்க சார்? அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்களோட கொள்கை முடிவு தான். அது ஏற்கனவே அவரும் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, கொள்கை முடிவு தான். ஆனா அதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் கேட்க முடியும். திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எந்த காலத்திலும் கிடையாதுன்றாங்க. அவங்க கொள்கை முடிவு அது. ஆனால் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கான எப்போ அதுக்கு டைம் வரும்னு கேட்டா, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது. இப்போ வந்து திமுக இருக்கு. திமுக வந்து ஒரு 117 தொகுதிகளை ஜெயிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா திமுகவுக்கு 100 தொகுதிகள் தான் கிடைச்சிருக்கு. மற்றபடி கூட்டணி கட்சிகள் ஒரு 17-18 தொகுதி கிடைச்சிருக்கு. அப்படின்னா இப்ப ஆதரவு கேட்பாங்க அவங்க. நான் வந்து உங்களுக்கு இத்தனை சீட் இருக்கேன்ட்ட, ஒரு 10 சீட் தரேன், 7 சீட் தரேன், காங்கிரஸ் ஒரு 20 சீட், இப்படி ஒவ்வொருத்தரும் சீட்டு கொடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்படின்னா இப்ப இவங்க தயவால தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க போது ஆட்சியில பங்கு கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்கிற சூழ்நிலை அதுதான். அதுக்குதான் அவர் சொல்றாரு, அதுக்கான காலம் இன்னும் கணிந்து வரல, இப்ப அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அது இன்னொன்னு என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அதை நாங்க வந்து மறக்கல, அது இன்னமும் இருக்கு. அதே போல நாங்க நிர்பந்திக்கல, திமுகவை நிர்பந்திக்கல, அதனால அதை கைவிடவும் இல்லைன்றார். அப்ப அவர் கொள்கையில அவர் கரெக்டா தான் இருக்காரு, கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பார். இன்னைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி இங்க திமுக வர்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தப்ப அவரு நீட்டா சொன்னாரு, நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்க வேணான்னு நிர்பந்திக்க மாட்டேன், நீங்க சேர்த்தா சேர்த்துங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன். நான் வேற கூட்டணிக்கு போறேனோ இல்லையோ தனித்து களங்காணுவேன், நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி. ஆனால் பாஜகவும் பாமகவும் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டேன் அப்படின்னு ஒரே கொள்கையில இருக்காரு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியோட வந்தா 100% இல்ல 200% வெற்றிங்கிறது உறுதியா இருக்கும். 200% 234 தொகுதி ஜெயிச்சுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பவர் கிடைச்சா இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ ஒதுக்குறாங்கன்னா 15 எம்எல்ஏ அவருக்கு வரும். அப்போ அந்த லாபத்துக்காக தான் அவர் பார்த்துருந்தாருன்னா, அந்த 15 எம்எல்ஏ போதும், எனக்கு கொள்கை வேணாம், அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம், இது வந்து அரசியல்ல சகஜம், கூட்டணிங்கிறது அரசியல் சகஜம்னு கூட அவர் அறிவிக்கலாம். அவர் யாரும் குற்றம் சொல்ல போறதில்லை. ஆனால் தான் கொண்ட கொள்கையில இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறார். அவரே அரசியல் ஆதாயத்துக்காக நிறைய பேர் வந்து தவறா பேசுறாங்க. அந்த நிறைய பேருக்கு வந்து தகுதி இல்லை, அவரை பேசக்கூடிய தகுதி அவங்களுக்கு கிடையாது. சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் திமுகவால கடன் இருக்கு, இதை பத்தி நீங்க சார்? அதாவது இது இந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்திலும் நடக்குது. காமராஜர் காலத்துல இருக்கட்டும், எந்த காலத்திலயும் கடன் சுமை மக்கள் மேல இருக்கதான் செய்யுது. ஒரு காலத்துல 30,000 அப்புறம் 50,000, இதை யாராலும் தவிர்க்க முடியாது. இப்போ மாநில அரசு கடன் வாங்குது, அந்த கடன் சுமை மக்கள் மேல வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். இப்போ வந்து ஒன்றிய அரசு கடன் வாங்குது இல்லையா, அந்த கடன் எல்லாம் யார் மேல? தமிழிசை கட்டுவாங்களா, இல்ல வந்து அமித்ஷா கட்டுவாரா, இல்ல வந்து மோடி கட்டுவாரா, அண்ணாமலை கட்டுவாரா, நயினார் நாகேந்திரன் கட்டுவாரா, யார் கட்டுவாங்க? அதுவும் மக்கள் தலையில தான் விழும். ஒன்றிய அரசு வாங்கின கடன் எவ்வளவு இருக்குன்னு தமிழிசை சொன்னாங்களா? ஒன்றிய அரசு எந்த கடன் சுமையும் மக்கள் மேல செலுத்தல, இந்த மாநில அரசு தான் செய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா அவங்கள்ட்ட? அதாவது இவங்க தேர்தலுக்காக ஏதோ ஒண்ணா பேசணும். இன்னொரு கேள்வி, அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, இடைக்கால பட்ஜெட் பண்றேன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் முட்டை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் முட்டை கொடுக்கறது வந்து இவங்க தான், முட்டை கொடுக்கறதும் முட்டு கொடுக்கறதும் இவங்களோட பாரம்பரியம் அது. அதனால முட்டை கொடுக்கறது பிஜேபி தான் கொடுக்குது. இவங்க வந்து ஒரு இத்தனை கோடி வேணும்னு தமிழக அரசு கேட்டா ஒன்றிய அரசு என்ன தருது? அதுல 1% தான் தருது. அப்ப அதுதான் முட்டை. அந்த முட்டை கொடுக்கிற பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாடை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுக்கறது யாருன்னா இது மாதிரி அண்ணாமலை மாதிரி ஆளுங்க தான். அதனால முட்டை கொடுக்கறதும் முட்டு கொடுக்கறதும் அண்ணாமலை சார்ந்த அந்த கட்சிக்கு அது வந்து பழக்கமா இருக்கலாம், அது வந்து பாரம்பரியமா இருக்கலாம். ஆனா திராவிட கட்சிகளுக்கு அந்த பழக்கம் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எடப்பாடி அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா மகளிர் தொகை வந்து இங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நான் 2000 ரூபாயா கொடுக்குறேன்னு சொல்றாரு. பெண்கள் விடியல் பயணம் சொல்லி பஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் டிக்கெட் ஃப்ரீயா இருக்கு, அதை நான் வந்து ஆண்களுக்கும் வந்து இலவசம் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போன எலெக்ஷன்ல சொன்னாரு 1000 ரூபாய் கொடுக்கறது சாத்தியம் இல்லாதது அப்படின்னாரு. அப்ப அவங்க சாத்தியப்படும். இதே தந்தி டிவில ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னா
1.5 கோடி பேருக்கு எவ்வளோ வருது பாருங்க. இது வந்து வாய்ப்பு இல்லை. இது நிதி அரசாங்கத்துக்கு வந்து நிதி பற்றாக்குறையை உருவாக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொன்னவர் அதே எலெக்ஷன்ல 1500 தரேன்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்க மட்டும் 1500 தரேன்றீங்களே வாங்குறாரு. அப்போ செய்ய முடியாத விஷயத்த நீங்க சொல்றீங்க. அவரால் முடியாது, ஏன்னா அவர்கிட்ட நிர்வாக திறமை கிடையாது. அது நிர்வாக திறமை இருக்கனால மு.க. ஸ்டாலின் அரசு கொடுத்தாங்க. இன்னைக்கும் 5000 கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நிர்வாக திறமையில ஒதுக்கி தான் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வஞ்சிக்குது, பட்ஜெட் தர மாட்டேங்குது, இதெல்லாம் கடந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க நிர்வாக திறமை இருந்தனால தான் கொடுத்துருக்காங்க. 5000 போட்டிருக்காங்க. 1.5 கோடி மகளிருக்கு ஒரே நாள்ல, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 2-3 மணி நேரத்துல டப்புன்னு உளுந்து அத்தனை பேருக்கு 5000 உளுந்துச்சுன்னா அவங்க நிர்வாக திறமை எந்த அளவுக்கு இருக்கும்? அதுவும் தெரியாம ஒன்றிய அரசு கையில தான் பேங்க் இருக்கு. அந்த ஒன்றிய அரசுக்கே தெரியாம உரிமை தொகை போய் சேர்ந்திருக்குன்னா அப்போ நிர்வாக திறமை தானே அவருக்கு. இதை முன்னாடியே அவங்க லீக் பண்ணி தான் என்ன பண்ணிப்பாரு எடப்பாடி பழனிசாமி? 5000 10,000 கொடுங்கன்னு கேட்டுப்பாரு. அதெல்லாம் தெரியக்கூடாது. எதிர்கட்சிகளோட அரசியல் சூழ்ச்சிகளை வெல்லணுங்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம நம்ம அப்துல் கலாம் அவர்களை தான் சொல்லுவாங்க, எந்த நாட்டுக்குமே அமெரிக்காவே தெரியாம அணுகுண்டு வெடிச்சாருன்னுவாங்க. அது அணுகுண்டு டெஸ்ட் பண்ணாருவாங்க. அது மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு அப்துல் கலாமுக்கு அப்புறம் எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவி ஒரு நல்ல விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாரு. இப்போ போக்குவரத்து துறையில நீங்க வந்து மகளிருக்கு இலவச பயணம் சொல்றாங்க. நீங்க ஆண்களுக்கும் இலவச பயணம்னா போக்குவரத்து துறை ஏற்கனவே கடன்ல இருக்கு. ஆண்கள் தான் நம்மலாம். இருந்தாலும் மகளிருக்கு இலவசம் தரணுங்கிறது நம்ம மனதார ஏத்துக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறோம்னா ஆண்கள் வந்து சம்பாதிக்கிற காசை நிறைய தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சிகரெட் அடிக்கிறாங்க, நிறைய விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் ஒரே விஷயம்தான், வீட்டுக்கு என்ன தேவை, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என் பிள்ளைக்கு புக்கு வாங்கி தரணும், நோட்டு வாங்கி தரணும், இதுக்காக உழைக்கிறாங்க. இந்த உழைப்புல நீங்க பஸ்ஸுக்குன்னு ஒரு நாள் இன்னைக்கு வந்து பேருந்து கட்டணம்லாம் ரொம்ப ஏறிச்சு. ஒரு நாளைக்கு 10-20 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட மாதம் 600 ரூபா அவங்களுக்கு வந்து வேஸ்டா போகும். இப்போ இந்த 600 ரூபா மிச்சம் 50 ரூபான்னா அப்ப என்ன ஆச்சு? 1500 ரூபா மிச்சம். இப்போ 1500 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குற ஒரு அரசாங்கம் இருக்கு. அவங்களுக்கு இலவசம் கொடுக்கறது நம்ம வரவேற்கிறோம். ஆண்களுக்கும் இலவசம்னா எனக்கும் இப்போ சந்தோஷம் தான். நானும் இலவசமா பஸ்ஸில் ஏறி போயிட்டு வரேன், அது மேட்டர் இல்லை. ஆனால் ஆண்களுக்கு இலவசங்கிறது தேவையில்லாத ஒரு திட்டம். இது தேவையில்லாத திட்டம் எதுக்கு சொல்றாருன்னா ஆண்களோட ஓட்டு வரணுங்கிறக்கா சொல்றாரு, வாக்கு வரணும் சொல்றாரு. இதே எடப்பாடி அவர்கள் ஒயின் ஷாப் இருக்காது, மதுவை ஒழிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது மதுவை ஒழிப்பேன்னு முழுவதும் ஒழிப்பேன்னு சொன்ன கலைஞர் தோத்துட்டாரு. படிப்படியா குறைப்பேன்னு சொன்ன ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இவர்கள் எதுக்குன்னா வாக்கு அரசியல் செய்யறாங்க, பக்காவான வாக்கு அரசியல். அதனால ஆண்களுக்கும் பேருந்து ஃப்ரீ, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. சமீபத்துல வந்து சேலத்துல வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அதுல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு, உங்க அம்மா கிட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லு, உங்க அப்பாட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லு, உங்க அக்காட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து 5000 பணத்தை வாங்காத 5000 பணத்தை வாங்காதுன்னு அவங்க தாயை போட்டு அடிச்சிருக்காரு. இதை மீடியால கேட்டப்ப பெருமையா பேசிக்கிறாரு. எங்க அம்மா நான் வந்து இந்த காசு வாங்க கூட தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இதை பத்தி நீங்க சார்? அந்த தாவேக்கா அரசியலே அப்படிதான் இருக்கு, வன்மத்துல தான் ஓடுது. என் குழந்தை செத்தா பரவாயில்ல, என் புருஷன் செத்தா பரவாயில்ல, எனக்கு புருஷன் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம். பைக் மேலே ஏறி நின்றுட்டு டிவிக்கே வாழ்க்கைன்னு சொல்றது, சபரிமலையில போய் டிவிக்கே வாழ்க்கைன்னு சொல்றது, பழனிமலையில போய் டிவிக்கே வாழ்க்கைன்னு சொல்றது, எந்த பொது நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே போய் சொல்றது, நாகரிகம் இல்லாமல் நடக்கிறாங்க ஏற்கனவே அவங்க. இதுல இவரு உங்க அம்மாட்ட சொல்லு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அவங்க மேல நீ விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு ஒரு வக்கர புத்தியை அவங்க உள்ள உருவாக்குறாங்க. இந்த எண்ணம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, எங்க இந்த 5000 கொடுத்தா எங்க அம்மா டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்க அம்மா அடிக்கிறான். அப்ப அதுக்கு தூண்டினது யாரு? விஜய். இப்போ இன்னைக்கு அரசியலுக்கே நீ வரல, வராதப்பே இப்படி தூண்டுற, நாளைக்கு நீ அரசியலுக்கு வந்து நீ முதலமைச்சர், இன்னைக்கு உங்க கையில காவல்துறை கிடையாது, அரசாங்கம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் உன் வார்த்தையை கட்டி வன்முறை பண்றாங்க. ஆட்சி அதிகாரம் இல்லாதப்போ அவன் வன்முறை பண்றத ஒரு நாளாவது விஜய் அவர்கள் கண்டிச்சிருக்காரா? கண்டிச்ச கிடையாது. ஏன்னா கண்டிக்க மாட்டார், ஏன்னா ஓட்டு போயிடும். இப்ப ஆட்சி அதிகாரம் இல்லாதப்பயே அவங்க இவ்வளோ தைரியமா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தா, நேற்று ஆட்சி அதிகாரம் இல்லாதப்ப நம்ம பண்ண அராஜகத்தை நம்ம அண்ணன் உருவாடி கூட கண்டிக்கல. ஆட்சி அதிகாரம் அண்ணங்கையில இருக்கு, நம்மளை யாரா என்னென்ன பண்ண முடியுங்கிற தைரியத்துல நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா என்னென்ன பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்றோம், விஜய் மாதிரி வன்முறை தூண்டும் ஆட்கள் இந்த தமிழ்நாட்டுல எப்பயுமே ஜெயிக்கக்கூடாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா நடந்திருக்கு தமிழ்நாடு. மாற்று கருத்துக்களும் நிறையும் குறையும் திமுக அரசு மேல இருக்கு. ஆனால் இங்க மத கலவரங்கள் நடக்காம தடுக்கப்படுகிறது. மத கலவரம் உள்ள வந்துடக்கூடாது, நம்ம ஒற்றுமையா இருக்கிற நமக்குள்ள வேறுபாடு வந்துடக்கூடாது, இந்த வேறுபாடுனால மிகப்பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த பிரச்சனைனால
நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டக்கூடாது, நம்ம இளைஞருடைய மனநிலை பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் எந்த இருந்தாலும் திரும்ப திமுக அரசு வரணுங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். யூடியூப் பக்கத்துலையும் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் எங்களை ஆதரிச்ச எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. கரு டிவி சேனலை தொடர்ந்து பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நல்லா இருந்தால் லைக் போடுங்க, நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.